எல்லாருக்கும் வணக்கம். நான் சுகதேவ். வெல்கம் டு தேவ்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிக்கன் தந்தூரி டிக்கா. யூசுவல் நம்ம குக் பண்றது கிச்சன்ல தான். இன்னைக்கு ஒரு டிஃபரெண்ட்டுக்கு நம்ம டெரஸ் கார்டன்லயே குக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ண போறோம். ரொம்ப நேச்சுரலா இதை நம்ம செய்ய போறோம். கட்டையெல்லாம் நம்மளே எரிச்சு அதுல இருந்து சார்கோல் எடுத்து அது மூலியமா இன்னைக்கு நம்ம டிக்கா பண்ண போறோம். நான் ரொம்ப எக்ஸைட்மெண்டோட இருக்கேன். நீங்களும் எக்ஸைட்மெண்டோட இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். வாங்க குயிக்கா ரெசிபிக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணுங்க. வாங்க இப்ப ரெசிபிக்குள்ள போலாம். முதல்ல தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்த்துடலாம். ஆக்சுவலா இதுக்கு நம்ம ரெண்டு மேரினேஷன் பண்ண வேண்டியது இருக்கு. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல பண்றதுனால ஃபர்ஸ்ட் மேரினேஷன், செகண்ட் மேரினேஷன் சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் மேரினேஷன் தான். செகண்ட் மேரினேஷனுக்கு நான் அடுத்து உங்களுக்கு திருப்பி செகண்ட் மேரினேட் பண்றப்போ சொல்றேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் மேரினேஷனுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். சிக்கன் 1/2 கிலோ போன்லெஸ் பிரஸ்ட் பீசஸ் எடுத்திருக்கிறேன். பீஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா நறுக்கி எடுத்திருக்கிறேன். மசாலாக்கு 1.5 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, ஒரு எலும்புச்சம்பளத்தை சார் பிழிஞ்சு எடுத்திருக்கிறேன். இப்போ இதை மேரினேட் பண்ணிடலாம். இந்த நம்ம எடுத்து வச்சிருந்த பொடியையும் உப்பையும் நம்ம இதுல சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அப்படியே லெமன் ஜூஸை இதுல ஊத்திடுங்க. ஊத்திட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம விட்டுறலாம். சோ அந்த 15 நிமிஷம் தான் இந்த ஃபர்ஸ்ட் மேரினேஷனுக்கு டைம். முதல்ல இதை நான் கட் பண்ணிடுறேன். இப்போ செகண்ட் மேரினேஷனுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். மசாலால 1.5 டீஸ்பூனுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கிறேன். ஒரு 1 டீஸ்பூனுக்கு தனியா பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா பவுடர், 3/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 1 டீஸ்பூனுக்கு உப்பு எடுத்திருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி, ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு ஓமம், அதாவது இது அஜ்வைன்னு சொல்லுவோம், ஒரு 2 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 1/2 எலும்புச்சம்பளத்தை பிழிஞ்சு சாறு எடுத்திருக்கிறேன். சோ இதுதான் ரெண்டாவது மேரினேஷனுக்கு நமக்கு தேவையானது. சோ முதல்ல இந்த கஸ்தூரி மேத்திய எடுத்துட்டு கையிலே கொஞ்சம் நல்லா இப்படி ஸ்மாஷ் பண்ணிடுங்க. இப்ப இந்த ஓமத்தை நம்ம கையில எடுத்துக்கிட்டு இப்படி கை வச்சு லைட்டா இப்படி மசிச்சுட்டு ஓமத்தை இத போட்டுருங்க. இப்போ இந்த பொடி எல்லாத்தையும் இதுல சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன் ஜூஸ், அப்புறம் எடுத்து வச்சிருந்த தயிர். சோ இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வச்சிருந்த அந்த மசாலாவை ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கன்ல நம்ம மேல போட்டு இன்னொருக்கா செகண்ட் மேரினேட் பண்ண போறோம். சோ ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சிருந்தது மேல இப்ப இந்த மசாலாவையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடுறோம். செகண்ட் மேரினேஷன் பண்ணிட்டு ஒரு 1 மணி நேரம் நம்ம இத ஃப்ரிட்ஜ்ல வச்சிரணும். ஸோ இப்போ இதில் தான் நம்ம வந்து மரத்தை எரித்து அதில் இருந்து
கறி எடுக்க போறோம். சோ கீழே நான் மண்ணு போட்டிருக்கிறேன், சும்மா ஒரு செட்டப் மாதிரி வச்சிருக்கேன், ஜஸ்ட் இதை எரிச்சு கறி எடுக்கிறதுக்கு மட்டும். நான் இன்னைக்கு சூடம் தான் எடுத்துக்கிறேன். இப்ப நம்ம தந்தூரிக்கு இந்த மாதிரி கம்பி இருக்கும், அந்த கம்பியில நம்ம சிக்கனை பொறுத்தாச்சு. சோ இப்போ நான் இந்த ஸ்டியூஸை ஒன்னொன்னா வச்சு ஒரு 5 minutes குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் மொத்தமா சேர்த்து எல்லாத்தையும் வச்சு another 15 minutes நான் குக் பண்ண போறேன். டோட்டலா ஒரு 20 to 25 minutes நீங்க குக் பண்ணீங்கன்னா இது கம்ப்ளீட்டா குக் ஆயிடும். இப்போ இங்க ஒரே மழை நல்லா இருட்டிட்டு வந்துருச்சு. இப்போ 4 மணி தான் பாத்தீங்கன்னா, இப்போ 7 மணி ஆன மாதிரி ஆயிடுச்சு. சோ இந்த ஸ்லாப் அப்படியே உள்ள தூக்கிட்டு வந்தாச்சு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ கொஞ்ச நேரம் இங்க குக் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் மழை விட்டோன்னே இதை தூக்கி நம்ம திருப்பி அங்க வச்சிடலாம். சோ ஒரு 20 to 25 minutes நம்ம இந்த மாதிரி குக் பண்ணோம்னா வெந்துடும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 15 minutes ஆயிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணுங்க, திருப்பி விட்டு நீங்கள் வேக வைக்கணும். ஸோ இது நான் பட்டர் வந்து இந்த மாதிரி ப்ரஷ்ல எடுத்து நான் அப்ளை பண்ணுறேன். பட்டர் அப்ளை பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் சிக்கன் வந்து ட்ரை ஆகாது. இந்த மாதிரி திருப்பி விட்டு நீங்கள் வேக வைக்கணும். கரெக்டாக ஒரு 20-25 minutes நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துடும். நமக்கு இப்போ ஆல்ரெடி 15 minutesக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னொரு 5 minutes தான் வைப்பேன். இப்போவே நல்லா குக் ஆகிட்டு இருக்குது. நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுக்க போறோம். See, it's cooked perfectly. நம்மளோட சிக்கன் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. நான் இதுக்கு கிரீன் சட்னி வச்சிருக்கிறேன். கிரீன் சட்னி வச்சு நான் சாப்பிட போறேன். இதுக்கு கிரீன் சட்னியோ இல்ல மயோனைஸோ நீங்க யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணது, நான் மரத்தை எரிச்சு சார்கோல் எடுத்தேன். ஸோ அது கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ். உங்களுக்கு நீங்கள் ரெடிமேடாக சார்கோல் நீங்கள் வாங்கி கூட யூஸ் பண்ணலாம், ரொம்ப சிம்பிளாக பண்ண முடியும், ரொம்ப ஈஸியான ரெசிபி. நான் இப்போ அதை டேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டேஸ்ட் வேற லெவலில் இருக்கு, நல்லா வெந்திருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு गाइस. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். Thank you so much. நான் இப்போ இங்க ஒரு முக்கியமான டிப்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். சப்போஸ் நீங்க வந்து இல்ல என்னால இந்த கறி எல்லாம் யூஸ் பண்ண முடியாது, இந்த மாதிரி செட்டப் எல்லாம் பண்ணி என்னால இதை அரேஞ்ச் பண்ணி இது பண்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா, இதை சிம்பிளா நம்ம கேஸ் ஸ்டவ்லயே நம்மளால பண்ண முடியும். ஸோ அது எப்படி அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்ல இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ இதுல இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பளம் எல்லாம் இதில் வந்து செய்வாங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதை வாங்கி இப்படி இது மேலே நீங்கள் பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ பிளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம யூஸ்வலாக பண்ணுற நம்ம அந்த கிரில்லிங் கம்பிலேயே நம்ம சிக்கன் எல்லாம் கோர்த்துட்டு இதை அப்படியே இது மேலே இப்படி நம்ம பிளேஸ் பண்ணிடலாம். பிளேஸ் பண்ணிட்டு ஃப்ளேமை சிம்மில் வச்சிடணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சிக்கன் பர்ன் ஆகிடும். ஸோ வச்சுட்டு நம்ம எப்பயும் போல பண்ற மாதிரி திருப்பி விட்டு பட்டர் அப்ளை பண்ணி நம்ம இதை குக் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அதை நீங்க தாராளமா பதிவு பண்ணுங்க.